ஹாலிவுட் படங்கள்ல வர மாதிரி பெரிய பெரிய திருட்டு சம்பவங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊரு வேலைவாய்ப்பு சந்தையில இப்படி ஒரு பெரிய மோசடி நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை வச்சு ஆரம்பிப்போம். அங்க ஒரு இளைஞர் வேலைக்காக வராரு. அவரோட ரெசுமே பாக்குறதுக்கே அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்பவே மதிப்பெண் எல்லாமே சூப்பரான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இதை பார்த்த ஹச்ஆர் மேனேஜர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. பேப்பர்ல பார்க்கும்போது அந்த நபர் 100% பர்ஃபெக்டா இருந்தாரு. ஆனா இன்டர்வியூ அப்போ அந்த பர்ஃபெக்ட் பிம்பம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அந்த இளைஞர்கிட்ட அவரோட சொந்த ப்ராஜெக்ட் பத்தி சில சாதாரண கேள்விகளை மட்டும்தான் கேட்கிறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொன்ன சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டப்ப கூட அவனால வாயை திறக்க முடியல. இது அந்த மேனேஜருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இன்னைக்கு இருக்க வேலைவாய்ப்பு உலகத்துல எப்படி ஒருத்தர் பேப்பர்ல அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துட்டு நேர்ல அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்க முடியும்? எல்லாமே பக்காவா இருக்கும்போது அந்த நாலேஜ் மட்டும் எங்க போச்சு? இப்படி ஒரு கேள்வியா அவருக்குள்ள எழுந்தது. உங்களுக்கு அதே கேள்வி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்த விசாரணை தெரிய வந்தது, அந்த பையன் ரொம்ப கேஷுவலா ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். அவனே கிராமத்துல இருக்க காலேஜுக்கு பக்கத்துல வெறும் 10,000 கொடுத்தா போதும், உங்க பேர்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவங்களே சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கேட்ட அந்த மேனேஜர் இனிமே என் வாழ்நாள்ல யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த மோசடி எப்படி ஒரு முழுமையான பிசினஸ் மாறி இருக்குன்னு பார்க்கலாமா? அந்த 10,000 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது ஒரு போலி வாழ்க்கைக்கான ஒரு பக்கா பிரைஸ் லிஸ்ட். நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 10,000 ரூபாய் கொடுத்தா மார்க் ஷீட், 20,000 ரூபாய் கொடுத்தா ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி அசால்ட்டா கிடைக்குது. இதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. வெறும் 50,000 ரூபாய் கொடுத்தா நீங்க ஒரு டாக்டர் என்பதற்கான ஒரு சர்டிபிகேட் கூட கிடைக்கும். கேட்கவே ரொம்ப பகீர்னு இருக்குல்ல? ஆனா இதுதான் இப்ப நிஜம். இங்கதான் நம்ம உண்மையிலேயே ரொம்ப பயப்படணும். இது வெறும் பேப்பர் மோசடி இல்ல. மோசடி பண்றவங்க இப்படி போலியான எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்ல வாங்கிட்டு பெரிய பெரிய நாடுகள்ல போய் டாக்டரா நர்ஸா வேலை பாக்குறாங்க. மெடிக்கல் நாலேஜ் துளியும் இல்லாத ஒரு நபர் ஊசி போடுறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் நேரடியா மனுஷ ஊசோட விளையாடுற கொடூரமான செயல். இது நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த உள்ளூர் கடைகள் ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய மாஃபியாவா இந்தியா முழுக்க பரவி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு சின்ன நெட்வொர்க் கிடையாது. இந்த மாஃபியா ஒரு சென்ட்ரல் ஹப், அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஆப்ரேட் பண்றாங்க. இவங்களோட முக்கிய அச்சகங்கள், அதாவது பிரிண்டிங் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இருக்க மால்டாவுல இருக்கு. அங்க இருந்து தென்னிந்தியாவுல பெங்களூரு, டெல்லி, கிழக்குல கொல்கத்தான்னு பெரிய பெரிய நகரங்களுக்கு இது சப்ளை பண்றாங்க. முக்கியமா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கான ஒரு மெயின் கேட்வேவா கேரளா செயல்படுது. எடுத்துக்காட்டா கேரளால ஈஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நபரை போலீஸ் பிடிச்சாங்க. மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு வேலைக்கு போக நினைக்கிறவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து, வேலைக்கு போக நினைக்கிறவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு போலீஸ் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்காகவே 11 பிரான்ச்சஸ், 12 ஏஜென்ட்ஸ்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான நெட்வொர்க்கே இவர் நடத்தி வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு திட்டமிட்டு நடக்குதுன்னு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விசாரணைய தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA கையில் எடுத்தாங்க. அவங்க மால்டாவ்ல இருந்த அந்த மெயின் ஹப்பை குறி வச்சு தேடினாங்க. இந்த போலி ஹோலோகிராம்கள், பிரிண்டிங் மிஷின்கள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு அவங்க ட்ராக் பண்ணி போனப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் மூளையா செயல்பட்ட டேனிஷ் அப்படிங்கிற மாஸ்டர் மைண்ட் பார்டர் தாண்டி பங்களாதேஷ்க்கு எஸ்கேப் ஆகிட்டாரு. இந்த மோசடி சைஸ் உண்மையாவே ரொம்ப பிரம்மாண்டமானது. இந்தியா முழுக்க ஆதார் கார்டுல ஆரம்பிச்சு MBA டிகிரி வரைக்கும் சுமார் 10 லட்சம் போலி ஆவணங்கள் இதுவரைக்கும் விநியோகம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சிஸ்டம்குள்ள புழக்கத்துல இருக்குன்னா அது நம்மளோட மொத்த கட்டமைப்புமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்குதுல்ல. இது ஏதோ ஒரு நம்ம ஊர் பிரச்சனை மட்டும் தானேன்னு அசால்ட்டா நீங்க எடுத்துக்க முடியாது. இதனால உலகம் முழுக்க எந்த மாதிரியான அதிர்வலைகள் உருவாகி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேரு இந்த போலி ஆவணங்களை வச்சுக்கிட்டு வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள்ல அட்மிஷன் வாங்க ட்ரை பண்றாங்க. சோ இதனால ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மாதிரியான 5 ஐஸ் நாடுகள் இந்திய மாணவர்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா தங்களோட செக்கிங்க ரொம்ப கடுமையாக்கிட்டாங்க. மத்த நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்திய மாணவர்களை ரொம்ப தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. இந்த ஸ்கேம்ல ரொம்ப கஷ்டமான சோகமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ரொம்பவே அறிவாளியா நிஜமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உலக அளவுல சாதிக்க நினைக்கிற உண்மையான திறமையான மாணவர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் குறுக்கு வழியில காசை கொடுத்துட்டு உள்ள நுழைஞ்சு ஒட்டுமொத்த தேசத்தோட பேரையும் கெடுக்கிற மோசடி பேர்வழிகள் இருக்காங்க. இந்த ஃபேக் ஆளுங்க பண்ற தப்பால ராப்பாகளா கண்களிச்சு படிக்கிற உண்மையான மாணவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அவங்கள உலக நாடுகள் சந்தேகத்தோட பாக்குற நிலைமை உருவாயிருச்சு. நாம இப்போ இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 10 லட்சம் போலி டிகிரிகள் சந்தையில வெள்ள மாதிரி பாஞ்சிட்டு இருக்கும்போது நிஜமான உழைப்புக்கும் திறமைக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்க போறோம்? இனி வர காலங்கள்ல உலகளாவிய கல்வி நிறுவனங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கிற கம்பெனிகளுக்கும் முன்னாடி இருக்க மிகப்பெரிய சவாலே இதுதான்.
வெறும் பேப்பர்களை மட்டுமே நம்பிட்டு இருக்க காலம் மாறி ஒருத்தரோட உண்மையான திறமையை சோதிக்கிற காலம் வரணும் இல்லையா? நிஜமான திறமை எப்படி உறுதிப்படுத்துறது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.